அப்பா ஏசினா ஏசி தான். ஏசி காத்துலலாம் இருந்தா எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குல்ல? ஜாலியா இருக்கு. குளு 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 குளுன்னு. அக்கா, என்ன இது என்னது? மாடர்ன் ட்ரெஸ்லாம் நீ போடுவியா? உனக்கு என்ன, நீ போடுவ. ம். ஆ, போடுவேன்க்கா. நல்லா இல்லையா? நல்லா தானே இருக்கு. நான் எப்பவுமே போடுறதுதான். சரி, இப்போ எதுக்கு என்ன வந்து கூப்பிடுற? ஏக்கா என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கோம். ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கலாம்ல. என் கூட நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குக்கா. உன் கூட நான் என்ன பேசுறது? சொல்ல என்ன பேசுறது? எனக்கு இங்கே யார் கூடயும் பேச பிடிக்கல. சரியா? உன் வேலையை பார்த்துட்டு போ. கல்யாணம் பண்ண புதுசில் நீங்கள் என் கூட எவ்வளோ பாசமாக இருப்பீங்க, என் கூட எவ்வளோ பேசுவீங்க, எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க. இப்போ மட்டும் ஏன்க்கா என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்னக்கா உங்களை பண்ணேன்? நான் உங்கள் கூட எதுவும் சண்டையும் போடலை, உங்களை நான் எதுவும் திட்டவும் இல்லை, உங்கள் கூட நான் பேசாமல் இருக்கவும் இல்லை. என்ன, அப்பா வீட்டில் இருக்க வரைக்கும் உங்க கூட பேசலை, அதனால எதுவும் கோவமாக்கா? சேச்சா, உன் மேலெல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்லை. நான் ஏன் உன்கிட்ட பேசணும்? போ, உன் வேலை என்னமோ அதை பாரு, என் வேலை என்னமோ அதை பார்க்குறேன். அவ்வளோதான். இங்கே நான் யார் கூடயுமே பேசுகிறதுக்கு விரும்பலை. எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நீ போறியா வெளியில்? ஏதோ வாழ்கிறேன், அவ்வளோதான். என் கூட ஃப்ரீயாக பேசுங்கக்கா. என்கிட்ட சொல்லுங்கக்கா எதுவாக இருந்தாலும். ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? உன்கிட்ட நான் சொல்லி என்ன செய்ய போகிறேன்? இல்லை நீ அதை கேட்டு என்ன பண்ண போகிற? எதுவுமே இல்லைல்ல, எதுவுமே நடக்காதுல்ல. நீ கேட்டு என்ன பண்ண போகிற, நான் சொல்லி என்ன பண்ண போகிறேன்? எந்த யூஸும் இல்லை. சரியா? உன் வேலையை பார்த்துட்டு போமா. சும்மா என்கிட்ட ஏமா வந்து பேசிகிட்டு இருக்க? அப்போது நான் கேட்குறதுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்களாக்கா? நான் என்னத்த சொல்லு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அக்கா, நீங்கள் கன்சீவ் இருந்தீங்கல்ல, அது என்னாச்சு? அதெல்லாம் ஏன் திருப்பி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க? அந்த விஷயம்லாம் வேற விஷயமா ஆகிப்போச்சு. அதை ஏமா இப்போ ஞாபகப்படுத்துற? நீ போமா பேசாம. இல்லைக்கா, கேட்டேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு. ஒன்றும் ஆகலை. இன்னும் தெரியாமல் இருக்கு உனக்கு? ஓ, மாமியார் சொல்லலையா? என்னக்கா, ரெண்டு பேருக்கும் தான் மாமியார், ஏன் மாமியாருங்கிறீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைம்மா. நான்லாம் மாமியார் நினச்சதெல்லாம் ஒரு காலம்தான், பாசத்தை பொழிஞ்சதெல்லாம் ஒரு காலம்தான். ஆனால் இப்போ கிடையாது. ஏன்க்கா, குழந்தை என்னாச்சு? அபார்ஷன் ஆயிடுச்சா? எதுவும் ப்ராப்ளமா? எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாதுக்கா. உங்ககிட்ட நான் கேட்கணுன்னு தான் இப்போ பேசுகிறதுக்கு நான் வந்தேனே. சரி, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? ஒன்றும் இல்லை. சொல்லுங்கக்கா, உங்கள் தங்கச்சியாக நினச்சி சொல்லுங்களேன் என்கிட்ட எதுக்கு எல்லாமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஷேர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். குழந்த கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டே தெரியாமல். அதனால் இந்த குடும்பம் ரொம்ப பெருசாக சீன் போட்டு என்னை விரட்டி விட்டுருச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு. அப்புறம் எனக்கே தெரியாமல் எங்கள் அப்பாட்ட சொத்தை எழுதித்தாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, அப்போ தான் அவங்க பொண்ணை கூப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டி அதெல்லாம் பண்ணியிருக்கு. அதெல்லாம் நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை, அதுதான் சண்டை. அப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டில் போயிருந்தேன். இந்த அரவிந்த் வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படி இப்படின்னு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். அதனால தான் எனக்கு பிடிக்கவே இல்லை, எதுவுமே பண்ண பிடிக்கல. இவனை ஏதாவது டார்ச்சர் பண்ணணும்னு தோணுது, யார்கிட்டையாவது கடுப்பாக பேசுகிற மாதிரி ஆகுது. அதான் நடந்துட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு மைண்டே சரியில்லைம்மா. அதான் உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, யார்கிட்டையும் இது வரைக்கும் நான் அதை பற்றி ஷேர் பண்ணலை. உன்கிட்ட நான் சொல்கிறேன், சரியா? அதுதான் உண்மையே. உன் மேலெல்லாம் எனக்கு கோபம் இல்லை தீபிகா. உன் மேலே கோபப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு? என்ன அப்படின்னா, எனக்கு கஷ்டமாக இருக்குது தீபிகா. உனக்கே தெரியும்ல நான் எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்தேன் அப்படின்னு. எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் உங்கள் ஃபேமிலியை விட கம்மி தான், இருந்தாலும் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சு தான். ரொம்ப ரிச்சுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஓகே தான். ஆனால் அவங்கள விட இவங்க கஷ்டப்படுறவங்க தானே தீபிகா. ஆனாலும் நான் எல்லாமே ஏற்றுட்டு ஓகே, இதுதான் லைஃபு, இப்படி தான் இருக்கணும், நம்ம லைஃப் பார்ட்னர் இப்படி அமைஞ்சிருச்சு, அவங்களுக்கு ஏற்றாப்படி நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு எவ்வளோ அக்செப்ட் பண்ணி போனேன். உனக்கே தெரியல தீபிகா. ஆனால் இவங்க ஏன் ஏற்றுக்கல? நீ அதான் எனக்கு கஷ்டமாக போச்சு. சரி, தெரியாமல் பண்ணிட்டு நான் சொல்கிறேன்ல, நான் வேணும்னு பண்ணலை, தெரியாமல் பண்ணிட்டேன் தான் நான் அவ்வளோ சொன்னேன். கேட்கவே இல்லை தீபிகா. அவ்வளோ அழுதேன் தீபிகா. விரட்டுன்னு விரட்டி அவங்க அம்மாவும் இந்த அரவிந்தும் கொண்டு வந்து வேணும்னு எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா எனக்கு. அப்படியாக்கா? அழாதீங்கக்கா. அடக்கடவுளே, அரவிந்த் மாமா, நீங்களும் அரவிந்த் மாமாவும் லவ் மேரேஜ் தானக்கா? அப்போ உங்க மேல பாசம் இல்லாமையா இருக்கும்? இப்படியே பண்ணாரு? உங்க அம்மாவும் நல்லவங்களா தான் இருந்தாங்க தீபிகா. நான் அவங்க அம்மாவை கேர் பண்ணிக்குவேன், அவங்க அக்கா புஷ்பா அவங்கள நல்லா பார்த்துப்பேன். அந்த புஷ்பா கூட ஒரு மாதிரி பேசியிருக்கு தீபிகா. எனக்கு இப்போதான் எல்லா விஷயமும் தெரியுது. நான் எவ்வளோ சூப்பராக பார்த்துப்பேன் தெரியுமா? சாப்பாடு ஊட்டி விடுவேன், அவங்க குழந்தைங்கள அதுக்கு மேலே பார்த்துக்குவேன் தீபிகா. அது கூட புரிஞ்சுக்கலன்னா பார்த்துக்குவேன்.
ஒரு செகண்டில் அப்படி பண்ணிட்டாங்க. அதான் என்னால் கஷ்டமாக போச்சு. உங்கள் பொண்ணுக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுமே எல்லா சத்தையும் எழுதிட்டாங்க. எங்கப்பா என்ன பண்ணிட்டாரு, எழுதுகிற வரைக்கும் போயிட்டாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு நியூஸு. அப்புறம் நான் வரவே முடியாது அப்படின்ட்டேன். கடைசியில் அந்த அரவிந்த் அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி பெரிய இது பண்ணிட்டான். சரி போய் தொலை, நமக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்தேனே. சாரிக்கா, உங்களை நான் அதை கேட்டு மனசை கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்ல விடு, இதில் என்ன இருக்கு, நீ பாவம், நீ என்ன பண்ணுவ. ஆ சரி. சரிக்கா, நான் இதை பற்றி கேட்க மாட்டேன், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேங்க்கா. சரிக்கா, நான் வரேன். ம் சரி தீபிகா. என்ன பண்ண, அந்த பிள்ளை விஷயம் அது தெரியாம தானே வந்து கேட்குது. தெரிஞ்சாவா கேட்க போகுது, எதுவுமே தெரியல போல, அதனால வந்து கேட்குது. சரி சரி, நம்மக்கிட்டேயும் கொஞ்சம் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லி ஆறுதல் படுத்தியாச்சு, அவ்வளோதான். என்ன பண்ணுறது, என்ன இருந்தாலும் ஒரு வீட்டில் இருக்கிறோம், அந்த பிள்ளைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு தானே ஆகணும். சொன்ன வரைக்கும் ஓகே தான். என்ன பண்ண, ச்சே அழகு அழகையாக வருது. எல்லாமே நம்ம நல்லவளாக இருந்ததுனால தான் தப்பே. அத்தா அத்தா. தீபிகா, என்ன பண்ணுறீங்க, குட்டி பையனுக்கு சாப்பாடு விட்றீங்களா? ஆமாம்மா, காலையிலேருந்து பசின்னு சொல்லிகிட்டே இருந்தான். பிள்ளையை கவனிக்காமல் நானும் வேலை வேலைன்னு பார்த்துட்டே இருந்தேனா, சரி பிள்ளைக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுடலாமேன்னு சொல்லி தாம்மா உட்காந்துருக்கேன். என்னம்மா, எதுவும் வேணுமா? ஆச்சா அதெல்லாம் ஒன்றும் வேணாத்த. ஆமாம் புஷ்பா, நீங்க பாப்பா எங்க? புஷ்பா வீட்டுக்குள்ளே தாம்மா இருக்கா. அவள் எங்கே போக போகிறா சொல்லு. அவள் என்ன நடக்கவா செய்யுது, இல்லை நடக்கவா முடியும் அங்கங்கே போகிறதுக்கு? அவள் எங்கே போக போகிறாம்மா, வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. என்னம்மா, எதுவும் வேணும்னா சொல்லு, நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லைத்த, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். இல்லை கேட்டேன், அவங்கள காணுமே, எங்கே என்ன அப்படி எதுன்னு, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் சொல்லு தீபிகா, ஏதோ சொல்லத்துக்கு வர, என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற. அது ஒன்றும் இல்லைத்த, கௌசிகா ரூமுக்கு போனேன். சரி, என்ன இப்போ உன்கிட்ட எதுவும் சண்டை போட்டாளா? ஆஹா, சண்டையெல்லாம் இல்லைத்த, நான் பாட்டுக்கு போனேன். நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அவங்க கிட்ட போய் ஏம்மா இப்படி பேசுனியாம்ல அப்படி பேசுனியாம்லன்னு எதுவும் கேட்டுறாதீங்கத்த. இல்லை இல்லை, நான் அதெல்லாம் எதுவும் கேட்கல, நீ சொல்லு என்னாச்சு? அத்தை, கௌசிகாட்ட ஏங்கக்கா அப்படி இருக்கீங்க, முன்னாடியெல்லாம் நீங்கள் அப்படி இல்லை, இப்போ மட்டும் ஏங்கக்கா அப்படி மாறிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். சரி, அதுக்கு என்ன சொன்னாவ? அதுக்கு எப்படி தெரியுமா உங்களெல்லாம் திட்டுறாங்க. ஷப்பப்பப்பா, ஏன்ட்ட காசு பணம் இல்லாட்டி என்ன மானங்கிட்டு போயா இருக்கீங்க, சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டா இருக்கீங்க. சொல்லுங்க, ஒவ்வொரு வீட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, சமைச்சு உழைச்சி தானத்தை சாப்பிட்றீங்க. அவங்க அப்படி பேசுகிறாங்க உங்களை. அப்பப்பா, பிச்சைக்காரின்றாவ, மானங்கிட்டவன்றாவ, ரோசம் இல்லாதவன்றாவ, கிளவின்றாவ, அதுன்றாவ இதுன்றாவ. என்னத்த உங்களை இப்படி பேசுகிறாவ? உங்களை மட்டும் இல்லத்த, புஷ்பாண்ணிய, பாவம் புஷ்பாண்ணி, அவங்க வாழ்க்கையே தலைகீழாக போய் கிடக்கு. அது கூட பாசம் இருக்காதா, இல்லை ஒரு பணிவு தான் இருக்காதா? அவங்கள போயிட்டு அவ அப்படி இவ இப்படின்னு அவங்களையும் சேர்த்து திட்டுறாங்கத்த. இந்த கௌசியக்கா படு மோசம். ச்சே, இப்படி இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் கூட கௌசியக்கா எப்படி சூப்பராக பாசமாக இருப்பாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே வேஷம் போலத்த. என்ன தீபிகா சொல்கிற? அப்படியா பேசுனா? பிச்சைக்காரின்னு சொன்னாளா? மானங்கிட்டவன் சொன்னாளாவ? ஏன்ட்ட பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொன்னேன்னா சண்டை தான் வரும். தேவையா நமக்கு? விட்டுருங்கத்த, அவங்க பேசுனா பேசிட்டு போட்டும், அவங்க அப்படித்தானே பேசுறாங்க. இல்ல தீபிகா, இன்னைக்கு இதை சொன்னவ நாளைக்கு இன்னும் என்னென்னமோ சொல்ல ஆரம்பிப்பா. இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா போனா நம்ம தான் வீணா போயிடுவோம். இங்க பாரு தீபிகா, நிஜமாவே இது அவ்வளவும் உனக்கிட்ட சொன்னாலாவ? ஆமா அத்தை, என் 2 காதால கேட்டேன். எல்லாமே உங்ககிட்ட உங்களை பத்தி சொன்னாங்க, இன்னும் நிறைய சொன்னாங்க. எல்லாமே சொல்லிட்டு இருந்தா கஷ்டமா போயிடும். வேணா, ஆனா கௌசிகாட்ட இதை பத்தி கேட்காதீங்க. கேட்க கூடாதா? ஏன் கேட்க கூடாதுங்கிற? என்னை போட்டு கொடுத்துட்டேன்னு நினைச்சிருவாங்க. இந்த வெயிலுக்கு தண்ணி தாகம் தாங்கல. பாத்தீங்களா போறத? ஏய் நில்லு, ஏன் கூப்பிட்டீங்க? நில்லுடின்னு. நின்றுட்டு தான் இருக்கேன், ஏன் கூப்பிட்டீங்க? ஏண்டி, நான் என்ன வீடு வீடாக பச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேனா? பிச்சைக்காரி அடி நான்? தட்டை எடுத்துட்டு உன் வீட்டிலேருந்து வந்து சோறு கேட்டேனா? சொல்லடி, மானம் கெட்டு போய் தெரியுறேனா நம்மள? ஏண்டி, என்னடி நினச்சிட்டு இருக்கா? உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? என்னை பற்றி என்னடி சொன்னேன்? உங்களை பற்றி நான் சொன்னேனா? நான் யார்கிட்ட சொன்னேன் உங்களை பற்றி? ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோ.
தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னை பற்றிலாம் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு எவ்வளோ துமுறு இருக்கணும். என்ன நினச்சிட்டு தெரியுறா? ஆ ஏண்டி, எங்ககிட்ட காசு தான் இல்லை, பணம் தான் இல்லை, நகை நட்டு தான் இல்லை. ஆனால் நாங்கள் மானம் ரோசம் எல்லாம் இருக்குடி. அழகாக உழைச்சி சம்பாரித்து நாங்கள் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சும்மா வீடு வீட பிச்சை எடுத்து நாங்கள் சாப்பிட கிடையாது. கை கால்லாம் எனக்கு இந்த கடவுள் நல்லா தான் கொடுத்துருக்கு. இன்றைக்கும் காட்டு வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து அதுக்கு சாப்பாடு வாங்கி என்னால் சாப்பிட முடியும். தெரிஞ்சுக்கோ அதை உனக்கு தான் வாய் இருக்குன்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கோ கூடாது. விளக்க மாதிரி பிஞ்சு போயிருமிஞ்சு. என்னது? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களை பற்றி நான் யார்கிட்ட பேசுகிறேன்? தேவையில்லாமல் நீங்கள் என்ன வம்புழுத்துட்டு இருக்கீங்க. உங்களை பற்றி நான் யார்கிட்டயுமே பேச கிடையாது. உங்களுக்கெல்லாம் கொழுப்பா இல்லை கொழுப்பான்னு கேட்டேன். நீ பேசியிருக்கடி. பேசுனதுனால தானே எனக்கு இதெல்லாம் தெரியுது. சும்மா நடிக்காத சரியா? பேசாமையா நீ எல்லாம் பேசுவ? இது மட்டுமா பேசுவ? நீ எல்லாம் பேசுவ. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? இங்கே பாருங்க, நான் படுக்கு தண்ணி குடிக்க வந்துட்டு இருந்தேன். நீங்கள் தேவையில்லாமல் கூப்பிட்டு என்னை அது சொன்னேன் என்னை இது சொன்னேன்னு கேட்குறீங்க. உங்களை பற்றி நான் யார்கிட்ட என்ன சொன்னேன்? பிச்சைக்காரன்லாம் நான் ஏன் உங்களை சொல்ல போகிறேன்? எனக்கு என்ன தேவையா உங்களை பற்றி பேசுகிறதுக்கு? பேசாமல் போயிடுங்க. நீ சொன்னடி. நீ சொன்ன ஏன் சொன்ன? எதுக்கு சொன்ன? நான் சொன்னனா? திரும்ப திரும்ப சொன்னன்றீங்க. தீபிகா, என்ன தீபிகா இதெல்லாம்? சொன்னா நான் எப்போ தீபிகா சொன்னேன் இவங்களை பற்றி? நான் யார்கிட்டயுமே தீபிகா நான் சொல்லவே கிடையாது. அத்தை, கௌசிகா தான் சொல்லலைங்கிறாங்கல்ல அத்தை. அப்புறம் எதுக்கு நீங்கள் போயிட்டு கௌசிகாட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? விட்டுருங்க அத்தை. கௌசிகா தான் எதுவுமே சொல்லலைன்னா விட்டுறணும். தீபிகா, அமைதியாக இருந்துட சொல்லிடு. எனக்கு கோவம் வந்துச்சு, என்ன செய்வேன்னு தெரியாது பார்த்துக்கோ. இவங்க பாட்டுக்கு தேவையில்லாமல் விளக்கமாறு பிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னு வார்த்தையை விட்டுட்டு இருக்காவ. அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோ. நான் இவங்களை பற்றி யார்கிட்டையும் பேச கிடையாது. இவங்களா ஏதோ ஒன்று மனசில் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காவ. பார்த்துக்கோ. யாருடி நீ பேசலையா? நீ பேசுவடி. நீ பேசுனதுனால தான் நான் சொல்கிறேன். இல்லைன்னா ஏன்டி உன்னை சொல்ல போகிறேன்? நீ பேசி இருக்க. அதான் எனக்கு சொன்னாங்க.